தெரியும். நீங்க அம்மா ஃபுல்லா ட்ரெஸ்ல தான் இருக்கா. இல்ல உண்மைக்கு இன்னைக்கு உடம்பு சரியில்லை. அதனால ஒரு மாத்திரை சாப்பிட்டுட்டு பேசாம தூங்கிட்டீங்க. காலையில இருந்து இவ்வளவு நேரம் நல்ல தூங்கி வட்டி வச்சாச்சு. இப்ப என்ன தெரியுமா, நைட் எனக்கு சமையல் பண்ண இஷ்டம் இல்லை. சரி, அதனால இப்ப அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாதனால ஒரு பெரிய ட்ரீட்மெண்ட், அதாவது விதவிதமா ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம். ஹோட்டல்ல சாப்பிட போறோம். அது கிடையாது, ஒரு பெரிய விதவிதமா ட்ரீட்மெண்ட் எடுக்க போறோம். வாங்க பாப்போம். ஏன்னா இன்னைக்கு எனக்கு முடியல என்னால. அதனால நம்ம வீடியோக்குள்ள வாங்க. இந்த வீடியோ தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அவளால முடியல, ஆனா தூங்க மட்டும் முடிஞ்சது. தூங்கிடலாம். அது முடியலன்னா தூங்கத்தான் தோணும். உடம்பு சரியில்லைன்னா தூங்கத்தான் செய்வாங்க. அது மாத்திரை போட்டோம்ல, ஒண்ணுமே பண்ணாம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ரொம்ப நாள் ஆச்சு. நான் அதுதான் பார்த்தேன், நிஜாம் விட்டுட்டேன். 10 மணிக்கு கேட்டு லாக் பண்ணிட்டு போய் நல்லா தூங்கிருக்காங்கம்மா. எனக்கு சாப்பிட இருப்பேன். நீ சாப்பாடே எடுக்கல, அதனால வேணாட்டேன். ரொம்ப நாள் ஆச்சு இப்படி தூங்கி. நான் பொதுவாகவே வருஷங்கள் ஆச்சு இப்படி தூங்கி. பொதுவாகவே ஒரு காய்ச்சல் கைகால் அசைனா போட்டு நல்லா தூங்கிட்டாலே சரியா ரெஸ்ட் எடுத்தாலே இருக்கும். சிலவங்க அப்படி சொல்லுவாங்க. அலைச்சல், அதனாலதான் எனக்கு ரொம்ப முடியல. சரி, ஓகே. அதனால இன்னைக்கு ஒரு சந்தோஷம் தெரியுமா, உடம்பு இல்லாம இருந்தாலும் ஒரு சந்தோஷம் தெரியுமா, நைட்டு டிஃபன் செய்ய வேண்டாம். நல்லா கடையில போய் காவியா சாப்பிட முடிவு பண்ணிட்டாங்க. நான் மட்டுமா? அதனால நீங்க ஒரு நாள் டேஸ்டா சாப்பிடுங்க. ரொம்ப நாள் ஆச்சு சாப்பிடுவோம். நைட்டு சாப்பிடுவோம். வாங்க, வீடியோவை பார்த்துட்டே இருங்க, நல்லா இருக்கும். ஆமா, இப்ப கிளம்பியாச்சு. சொன்னமா முடியல அப்படின்ட்டு, அதனால நைட்டு கிளம்பியாச்சு. டிஃபன் சாப்பிட போறோம். வெயிட் வச்சுக்கா, ரொம்ப நாள் ஆச்சு. உடம்பு சரியில்லை, அதுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா சாப்பிட்டா. காத்து சரியா குரல் கேட்க மாட்டேங்க, காத்து அடிக்குதுல. ஆமா, ஏசி போடல, ஏன்னா சாயந்தரம் நேரம் அப்படிங்கிறத வேண்டாம். அது கத்தி பேசு. அதனால தெம்பு காண்டி சாப்பிட போறோம். அப்படிதானே? உடம்பு நல்லா சௌக்கியமாகிறதுக்காண்டி கடையில சாப்பிடுவோம். சாப்பிட போறோம், லைட்டா சாப்பிடுவோம். வாங்க பாப்போம், வீடியோக்குள்ள போய் பாப்போம். ஏற்கனவே சொல்லிடுவோம். அதை பலனதான் சொன்னா உறவுகள் நம்மள தப்பா நினைக்க போறாங்க. இல்லை, வாங்க வாங்க பார்த்துட்டே இருங்க. அப்படியே ஹோட்டல்ல போய் மீதிய ஹோட்டல்ல போய் காமிப்போம். இருட்டா இருக்குன்னு பக்கத்துல தான் இருட்டா இருக்கு. நல்லா இருக்கா? இப்படி காரை சேர்த்து இது பண்ணாதான் நல்லா இருக்கும் கவியா. அப்பாவி அப்பா அப்பாவே அப்பா தெரியுறாங்களா? லைட் போடாம அப்படி எடுத்தோம். லைட் ஓகே, லைட் வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்தாச்சு. டிஃபன் சாப்பிட வந்தாச்சு. காவியாளுக்கு நல்ல வேட்டை. ஆமா, நம்ம நாம தான் சாப்பிட வேட்டை. ஓகே, காரை இப்படியே பண்ணி காட்டிடுங்க. நானும் கொஞ்சம் இந்த மாதிரி ஸ்க்ரீன் கட்டேன். சரி சரி சரி, சொல்லு. பொம்மை கடை இருக்கா? பொம்மை கடைலாம் இருக்கு, ஆனால் க்ளோஸ் பூட்டி இருக்கு. அதில் சர்வீஸ் பண்ண வேறு வெரைட்டிஸ் இப்போ தான் கடை ஓப்பன். ஈவினிங் இப்போ தான் ஓப்பன் ஆகிருக்கு. சாம்பிராணி போகலாம் போட்டு ஜல்ஜலின்னு சாம்பிராணி போகலாம் போட்டு வச்சுருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கஸ்டமரே நம்ம தான். ஃபஸ்ட்டு இல்லை, ரெண்டாவது அவங்க ஃபஸ்ட்டு உட்காந்துருக்காங்க. அது எப்போ மணி இப்போ எத்தனை 7 தானே ஆகுது. 7:20. இல்லை, சாம்பிராணி போட்டு செவ்வாய்க்கிழமை ஜம்முன்னு வச்சுருக்காங்க. நீட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பரவாயில்ல. குடிக்கிங்க தக்காளி சூப்பு, டொமேட்டோ சூப். சூடாக இருக்க கொதிக்க இருக்கா? வெளில தான் உட்காந்துருந்தோம். அந்த ஃபேன் ஓடுற இறைச்சல்ல ஒன்றும் கேட்காது. அதனால தான் இங்கே ஏசிக்கு வந்துட்டோம். காவியா, நல்லா இருக்கா? உனக்கு உப்பு போதுமா? இந்த பெப்பர் வேணா போட்டுக்கோ. பெப்பர் போதுமா? பெப்பர் வேணா போட்டுக்கோ. சூப்பராக இருக்குமா? நல்லா இருக்கா? உங்களுக்கு பெப்பர் வேணுமா? ஒன்றும் வேணும், போதும். சூப்பராக இருக்குது தக்காளி சூப். தக்காளி சூப் பெப்பர் போட்டியா? சூடாக இருக்குண்ணே. சூப்பர். இது
2 சூப்பு 2/3 2/3 ஆக்கிருக்கோம். 1/3 2/3 2/3 2/3 ரெண்டு சூப்பில் என்ன தான் 2/3 நல்லா சூடாக நல்லா இருக்கும். நல்லா இருக்கு சூப்பு. கொஞ்சமாக நல்லா இருக்கு. சூப்பர் நல்லா இருக்குடா. அதான் நானும் சொன்னேன். இது கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்காங்கல்ல, தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. சூப்புனாலே மேக்ஸிமம் சேர்ப்பாங்க. நல்லா இருக்கு. நம்ம வீட்லேயும் ரொட்டி போட்டோம்ல, அது போடுறது. நார் சூப் வச்சு போட்டோம். இல்லை தனியாக போட்டோமோ, மறந்துருச்சு. சட்னி பாருங்கள், தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, புதினா சட்னி. இது வந்து கொள்ளு சட்னி. நாங்கள் தான் ஃபஸ்ட்டு ஈவினிங் ஆரம்பிச்சிட்டாங்க. போல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையா சட்னி பாக்ஸ் 7 மணிக்கெலாம் வந்து உட்காந்துட்டோம். ஃப்ரெஷ்ஷாக இல்லை 7:40 மதியம் சாப்பிடல சரியா. 7:40 வந்தது 9 தான். 7:20 உள்ள வரையில. ஆமாம், நான் பார்த்தேன். ஃபோனில் பார்த்துட்டு தான் இருந்தேன். இது கொள்ளு சட்னி சாப்பிட்டு பார்ப்பேன் எப்படி இருக்கு. கொள்ளு சட்னி நல்லது இல்லை. கொள்ளு வந்து குதிரைக்கு தான் கொடுப்பாங்க. உங்களுக்கு கொடுங்க. காவியாக கொடுக்கும். அப்படி பார்த்தா நீ யானை ஆச்சே. நான் யானை குதிரை தானே, அதான் உனக்கு தான் கொள்ளு. பரவாயில்ல, குதிரை வேகமாக இருக்கும். பரவாயில்ல. இல்லை உறவுகளே, நல்லா கவனிங்க. இந்த ஆளுக்கு எங்கே வந்து என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம்னு எங்கே போனாலும் அந்த டிஷ்ஷை விட மாட்டாங்க. வந்தவங்க எல்லாத்துல ஒரு பன்னீர் டிக்கா, நூடுல்ஸ் வாங்கியிருக்கோம். கொஞ்சம் வச்சுக்கோங்க. 3 நூடுல்ஸ், பன்னீர் டிக்கா. எங்கே போனாலும் அதை விட மாட்டேக்காது. ரவை தோசை பெரியர். ஆனால் இனி எடை பண்ணிவிடுவாங்க ரவை உப்புமான்னு. இது வந்து பன்னீர் தோசை. உள்ள இந்த பன்னீர் கிரேவி வச்சுருக்காங்கல்ல, மசாலா வச்சுருக்காங்க, அதான் பன்னீர் தோசை. மெயினாக இதை காமிக்க மறந்துட்டேன் பாருங்கள், கேசரி. சூப்பராக இருக்காண்ணா கேசரிங்க. கேசரி எல்லாத்துக்குமே கேசரி நல்லா இருக்குல்ல. சூடாக கேசரி சாப்பிட்டு பார்த்தியா கவியா? சூடாக சாப்பிடுப்பா. நல்லா இருக்கலாம். பைனாப்பிள் கேசரி. அப்போ அந்த ஸ்மெல் வருது, அந்த எசன்ஸ் வருதுன்னா சூப்பராக இருக்கு. அடுத்த டிஷ் வந்து நானும் மஷ்ரூம் கிரேவியும். பாட்டு படிக்கி ஹோட்டலில் பாட்டு போட்டுட்டாங்க. தயவுசெய்து உறவுகள் அதை தவிர்த்துக்கோங்க கொஞ்சம், ஏன்னா ஹோட்டலில் ஒன்றும் சொல்ல முடியாது. அதனால் ஃபினிஷிங் டச் ஒரு ஐஸ்கிரீம், குட்டி ஐஸ்கிரீம். காவியா பண்ணுமா? பாட்டு பிளாக் கரண்ட் பாட்டு பிடிக்கி மன்னிச்சுக்கோங்க. இஞ்சி முடியாது, அது ஒன்றும் செய்ய முடியாது ஹோட்டலில். இங்கே பாருங்க, வத்தல், முட்டாய், பிஸ்கட்டு நிறைய இருக்குன்னு. இங்கெல்லாம் வத்தல் வச்சுனாங்க போகிறோம், அங்கே பிஸ்கட்டாக மாற்றிட்டாங்க. இது என்னது? இது செக்கு எண்ணெயா? செக்கு எண்ணெய். இது என்னது? ஆன்டி டேண்ட்ரஃப் ஆயிலா? கடலை மிட்டாய், மருதாணி இலை பேக்கிங் பார். இது என்னது? சில்லி பப்ஸா? சில்லி பப்ஸ்னா குட்டியா பேக்கெட்டில் இருக்குல்ல. டீ குடிச்சாச்சு. டீ கடைசியில் நாங்களாம் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கோம். டீ எல்லா வகையான வத்தலும் இருக்குது. கூழ் வடகம், இங்கே ஜூஸ். அங்கே பாருங்க 2 பேரும் போய் உட்காந்தாச்சு என்னையை விட்டுட்டு. ஏன்னா பாட்டு படிச்சுக்கிட்டே இருக்குது, அதுதான் ஒரு இடைஞ்சல். என்ன அவங்க ஹிந்தி, அவங்க வந்து நார்த் இண்டியன்ஸு, அதனால் ஹிந்தி பாட்டு கேட்டுட்ருக்காங்க. இந்த பானிபூரி பாவு பஜ்ஜி போடுறவங்க, அவங்களுக்கு பொழுது போகணும்ல, அதனால் ஹிந்தி பாட்டு கேட்டுட்ருக்காங்க. தமிழ் பாட்டுலாம் இல்லை, ஹிந்தி பாட்டு தான். இல்லை, அவங்க நார்த் இண்டியன்ஸு.
அவங்களுக்காண்டி போடுவேன். அவங்களுக்கு பொழுது போகணும்ல, கண்டிப்பா கண்டிப்பா. பாவம். வேண்டாம், நான் ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கேன், எனக்கு டீ வேண்டாம். அவங்களுக்கு பொழுது போகணும் இல்லை, எரிச்சலாக இருக்கும்ல அவங்க. ஆமாம், அவங்க சும்மா நின்றுக்கிட்டே இருக்காங்க. கொஞ்ச நேரம் ஆள் வந்தால் தான் வேலை இருக்கும். பூரா அந்த இவங்க பானிபூரி பாவு பஜ்ஜி இது போடுறவங்க. உள்ள என்ன பாட்டு படிச்சது? உள்ள தமிழ் பாட்டு படிச்சது. இப்போ ஆமாம், இது மெயின் ஹைவேல இருக்குது. பொழுது போகலன்னு பாட்டு படிப்போம்ல அது. ஆமாம், இது மெயின் ஹைவே இல்லை, காஷ்மீர் டு கன்னியாகுமரி நேஷ்னல் ஹைவே. திருநெல்வேலி போகிற ரோடு இது வந்து. கோயில்பேட்டில் இருந்து, கோயில்பேட்டிக்கு பக்கத்தில் தான். நல்லா இருந்தால் கோயில்பேட்டி தான். கோயில்பேட்டி அவுட்ரு. ஒரு நம்ம வீட்டில் இருந்து இங்கே எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குமா? 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் இருக்கும் கடைக்கு. எங்கேருந்து? கோயில்பேட்டிலேருந்து திருநெல்வேலி போகிற ரோட்டில் இருக்குது. சூப்பராக இருக்கும். அதே போல் உறவுகளே, தவறாக நினைக்க வேண்டாம், ப்ரமோஷன்லாம் கிடையாது. நாங்கள் ஒரு ஜாலிக்கு எடுக்க வந்தோம். பொழுது போகலை, வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி இருந்தது, உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சா, வீட்டுக்குள்ளே இருந்து ஒரு மாதிரி இருந்துச்சா, சரி பொழுது போகணும், உறவுகளும் நல்லா ஒரு வீடியோ பார்த்துக்கிடட்டும் அப்படிங்கிறதுக்காண்டி அப்படியே வெளியில் வந்தோம். வேறு ஒன்றும் இல்லை. நீங்களும் இது மாதிரி நிறைய வீடியோ இன்னும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க, பார்த்துக்கிட்டே இருங்க. சரியா? நல்லா இருக்குது. ஈவினிங் வந்து சாப்பிட நல்லா இருக்குண்ணே. வயிறு நிறைஞ்சது டப்பு என்ன கப்பல் சாப்பிட முடியல. ஹோட்டல் சாப்பாடு அப்படித்தாங்க. இப்போ தான் ஆளுக்கு வர ஆரம்பிக்காங்க பாருங்க. நம்ம ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வந்துட்டோமா, இப்போ தான் ஆளுக்கு வர ஆரம்பிக்காங்க. முதல்ல நம்ம கார் மட்டும் தான் இருப்பா. கார் இப்போ நிறைய வந்துருச்சு. முதல்ல நம்ம கார் மட்டும் தான் ஃபர்ஸ்ட். அதான் என்ன காற்று பயங்கர காற்று அடிச்சுட்டு சூப்பராக இருக்கு. சாப்பிட்டாச்சு. ரெண்டாவது சாப்பிட வந்தவங்களே கிளம்ப போகிறாங்க. பட் நாங்கள் இன்னும் கிளம்ப மூக்கோம். நம்ம மெதுவாக போவோம். என்ன அவசரம்? அதுக்கு தான் வந்திருக்கோம். வீட்டில் போய் என்ன பண்ண போகிறோம்? அப்படியே கொஞ்சம் நேரம் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீ ஐஸ்கிரீம் சாப்பிட்டு முடிச்சுக்கோ. ஐஸ்கிரீம்குள்ளே தான் அம்மா இருக்கிற மாதிரி இருக்குது. நீ இதை சாப்பிட்றேன்னு கிஷு சாப்பிட்றாங்க. அது வந்து வடியும்னு சொல்லிட்டு போச்சு. வடியும்னு சொல்கிறதுக்கு இல்லை, கிஷு கொஞ்சம் கீழே இறக்கி வச்சுக்கோ. ஆட மாட்டேன். நல்லா இருந்தது. நல்லா சாப்பாடு திருப்தியாக இருந்துச்சு. என்ன பாட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், மறுபடியும் சொல்லிட்டோம். அதே ஹோட்டலில் நாங்கள் ஒன்றும் சொல்ல முடியாது. ரேடியோ அமுத்துங்க, பாட்டு அமுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால வாய்ஸ் வீட்டில் வந்து தனியாக வாய்ஸ் கொடுக்கறது நல்லா இருக்க மாட்டேங்குது. நாங்கள் என்ன பேசுகிறோம் நேச்சராக பண்ணால் தான் நல்லா இருக்கும். நேச்சராக அது பேசினா தான் நல்லா இருக்கும். வாய்ஸ் கொடுக்குறது அது நல்லா இல்லை. அது எங்களுக்கே இது வந்து ஒரு மாதிரி தோணுது. முடியாத பட்சத்தில் வாய்ஸ் கொடுத்தாலும் இந்த மாதிரி சூழ்நிலையில் வாய்ஸ் கொடுக்க வேண்டாம். ஓகே, அதனால தான் நேச்சராக இருக்கணும்னா அப்படியே இருக்கேன். எனக்கு பாட்டை சொல்லிக்கிறேன். கூட்டம் இப்போ நான் வர ஆரம்பிப்பேன். ஒன்றா வராங்க. நல்ல உள்ள தனியாக ஹோட்டல் சாப்பாடு, வெளியில் நல்ல ப்ரைவேஸ் இது நல்லா ஜாலியாக உட்கார நல்லா சூப்பராக இருக்குது. இங்கே ஃபுல்லாமே வந்து டீ, காஃபி, ஜூஸு. அங்கே டீ, எல்லாமே பாவு பாஜி, அப்புறம் பானிபூரி, அங்கே ஜூஸு, காஃபி, அப்புறம் இது அப்பா ஜூஸ், அப்புறம் இது அப்பா ஃப்ரெஷ் ஜூஸ். இது அப்பா அப்பாவே அப்பா இது ஒரு நிமிஷம். பாவு பாஜி இருக்கு, பானிபூரி இருக்கு, டீ இருக்கு, அப்பா இருக்கு. ஒரு மைண்டாக ஒரு என்ன சொல்லுவாங்க, அமைதியாக நல்லா பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால இந்த ஒரு பயம் இல்லை. இப்போ வந்து மழை வெஞ்சா சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும், செம்மையாக இருக்கும். இந்த இந்த ஸ்கீனரிக்கு நல்லா இருக்கும். குற்றாலம் போகணும். இந்த வாரம் போகணும். இந்த காருக்கு வேலை பார்த்து கார் கொஞ்சம் ரிப்பேரில் இருக்குது. பார்த்துட்டு ஆர்டர் போட்டிருக்கோம்ல, அதை பார்த்தோன்னே போயிடுவோம். அவங்க ஸ்டோர் ரூம்லேருந்து கூப்பிட்றேன்னு இருக்காங்க. அதை முடிச்சுட்டு கார் வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவோம். இது பக்கத்தில் வந்துடலாம். லாங்கில் போக கொஞ்சம் பயமாக இருக்குல்ல. என்ன கார் வேலையை முடிச்சுட்டு தான் போகணும். 2-3 நாளில் கூப்பிட்றேன்னு இருக்காங்க. அது அந்த பொருள் வந்து கொண்டாய் ஷோரூமில் ஆர்டர் போட்டுருக்காங்க சென்னையில். வேறு 15 நாள் ஆகும். ஆனால் நாங்கள் உங்களுக்கு 4 நாளே கூப்பிட்டு வந்தாங்க. சொல்லி இப்போ 2 நாள் ஆச்சு. 2 நாளில் கூப்பிடுவாங்க. 2-3 நாள் அப்புறம் குற்றாலம் போகணுங்க. இப்போ தான் சீசன் நல்லா சூப்பராக இருக்குது. இப்போ தான் போயிட்டு நிற்கணும். நல்லா சரி, கிளம்புவோமா நம்ம? சாப்பிட்டு முடிச்சுக்கோ. 2 பேர் போகணும். சரி,
வீட்டில் சாப்பிட்டாச்சு கிளம்பும் போய் டீ சாப்பிட்டாச்சு டீ சாப்பிட்டாச்சு டிசி சாப்பிட்டாச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டாச்சு. திருப்தி ஆயாச்சு. ஐஸ்கிரீம் நீங்க சாப்பிட்ட? எல்லாம் சாப்பிட்டா சொன்னேன். வீட்டில் போய் தூங்குவோம். நல்லா இதே தூங்குவோம். மாதிரி லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ அரசன் ஃபேமிலிக்கு எப்பவும் நீங்க தான் ஆதரவு சப்போர்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஸ்ரீ அரங்கன் ஃபேமிலிக்கு எப்பவும் சப்போர்ட் கொடுக்கணும். இதே மாதிரி பல வீடியோக்கு தொடர்ந்து பாருங்க. பாட்டை அவாய்ட் பண்ணிக்கோங்க. பாய். அடுத்த வீடியோ